ஹலோ வணக்கம் வந்தனம். ஒத்துக்கிறோமோ இல்லையோ, படங்கள் பார்க்குறது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய பொழுதுபோக்காக மாறிடுச்சு. ஒரு சில பேருக்கு அது பொழுதுபோக்குக்கும் மேலே அவங்க வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவும் ஆயிடுச்சு. எப்பப்பெல்லாம் ஒரு பெரிய நடிகனோட படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கெல்லாம் அவங்களுக்குலாம் கொண்டாட்டம் தாங்க. 2016 ரிலீஸ் ஆன 200க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் ஒரு சில படங்கள் மட்டும்தான் பெரிய வெற்றியை தந்திருக்குன்னு சொல்லலாம். அதிக வசூல் சாதனை படைத்தது மட்டுமல்லாமல் ரசிகர்களின் மனதிலையும் இடம் பிடிச்சிருக்கிற 5 தமிழ் படங்கள் என்னன்னு பார்க்கலாம். 5வது இடத்துல டைரக்டர் ஆனந்த் சங்கரோட 2வது படம் இருமுகன் இடம்பெற்று இருக்கு. விக்ரம் மற்றும் நயன்தாரா ஜோடி சேர்ந்திருக்காங்க. இந்த படத்துல விக்ரம் வித்தியாசமான இரட்டை வேடத்துல ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி வில்லனை யாராலையும் நடிக்க முடியாதுன்னு ப்ரூவும் பண்ணியிருக்காரு. இருமுகன் ரிலீஸ் ஆன முதல் வாரத்திலேயே 50 கோடி வசூல் சாதனை படைச்சிருக்கு. அடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சூர்யாவின் ஃபேண்டசி த்ரில்லர் 24. யாவரும் நலம் படத்தை இயக்கிய விக்ரம் குமார் தான் இந்த படத்தோட டைரக்டர். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானும் சூர்யாவும் 3வது முறையாக இணைகிற இந்த படம் டைம் டிராவலை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. சமந்தா மற்றும் நித்யா மேனன் 2 ஹீரோயின்ஸ் இருந்தாலும் சூர்யாவோட 3 வேடங்களும் மறக்க முடியாதவை. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸும் தமிழ் படங்கள்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு பேசப்பட்டது. படம் ரிலீஸ் ஆகி 18 நாட்கள்லேயே 100 கோடி வசூல் சாதனை படைச்சிருக்கு. 3வது படம் சிவகார்த்திகேயன் மற்றும் கீர்த்தி ரெட்டி நடித்த ரெமோ. ரொமான்டிக் காமெடியான இந்த படத்தை இயக்கியது பாக்யராஜ் கண்ணன். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுதான் இவரோட முதல் படம். இந்த படத்துக்கு இசையமைச்சது அனிருத். ஒரு ஹீரோவே ஹீரோயினா முக்கால்வாசி படத்தில் நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். இவர் தமிழ் சினிமாவுக்கு வந்த சில காலங்கள்லேயே மாஸ் ஹீரோவாக மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாகவும் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. 2வது இடத்துல இருக்கிற படம் தெரி. ரிலீஸ் ஆன 2வது நாளே 21 கோடி வசூலை அள்ளிடுச்சு இந்த படம். தெரியில 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, சமந்தா மற்றும் ஏமி ஜாக்சன். இவங்க 2 பேரும் இருந்தாலும் அதிகமாக பேசப்பட்டது நடிகை மீனாவோட பொண்ணு நைனிகா. இந்த குட்டி நடிகையோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கே ஒரு பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். தெரி பாடல்கள் எல்லாமே ஹிட். அந்த பெருமை இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷையே சேரும். டைரக்டர் அட்லியும் விஜயும் இணைகிற முதல் படம் இது. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து விஜயோட 61வது படத்தை இயக்க போகிறதும் அட்லி தான் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. 2016 அதிக வசூல் சாதனை படைத்த முதல் படம் கபாலி. இந்த படம் இயக்குனர் பா ரஞ்சித்துக்கு 3வது படம். ரஜினிக்கு இது 159வது படம். இந்த படத்துக்கு இசையமைச்சது சந்தோஷ் நாராயணன். ஹிந்தி நடிகை ராதிகா ஆப்டே தான் இந்த படத்தோட ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ரஜினியின் பொண்ணா நடித்த தன்ஷிகாவுக்கு இந்த படத்தில் நல்ல நடிகைன்னு பேர் கிடச்சிருக்கு. இந்த படம் ரஜினி ரசிகர்களை அதிக திருப்திப்படுத்தாவிட்டாலும் ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே 110 கோடி வசூல் சாதனை படைச்சிருக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் அறிவிச்சிருக்காரு. இந்த 5 படங்கள் தான் 2016 டாப் 5 தமிழ் படங்கள். பல நல்ல தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் பெரிய நடிகர்களோட படத்துக்கு தான் அதிக வசூல் ஆகுது தமிழ் சினிமாவில். இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.